வணக்கம் தினேஷ். முதலாவது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த டிவிஷனில், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்குமே அன்பான வணக்கம். இது உங்கள் டிடிஎஸ் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் அன்பின் தினேஷ். இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது ஒரு சந்தோஷமாக ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது அண்மையில் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரா சாணக்கியன் அவர்களை நான் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. அதாவது ஒரு தற்செயலான சந்திப்பு தான் இருந்தாலும் கூட அவர் கூறிய வார்த்தைகள், அந்த விடயங்களை நான் உங்களோடு ரொம்பவுமே சந்தோஷமாக நான் இந்த வீடியோவில் பதிவிட போகின்றேன். சரி, இந்த வீடியோ ரொம்பவுமே சந்தோஷமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிற வீடியோ, ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் என்னோட சொன்னால், இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களாக தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கலைத்துறையாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த ஊடகம் சார்ந்த விடயங்களோடு பயணிக்க தொடங்கி பல ஆண்டுகள் ஆனாலும் கூட பலருடைய உந்துதல், பலருடைய வாழ்த்துக்கள், அவர்களுடைய சப்போர்ட், இதையெல்லாம் தாண்டி பலர் முதுகுக்கு பின்னால் எங்களுக்கு தேவையில்லாத சில விடயங்களை தருவார்கள். அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள், அவர்கள் பேசுவதெல்லாம் நாங்கள் காதில் வாங்க மாட்டோம். அதொரு புறம் இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவையான பாசிட்டிவான கருத்துக்கள் எங்கிருந்தெல்லாம் வருதோ அந்த விடயங்களை மட்டும் நாங்கள் எப்போவுமே கேப்சர் பண்ணி கொள்ளணும். இது மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையில் கண்ட உண்மையான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிடித்த வகையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அதன் அடிப்படையில் அண்மையில் வெள்ளம் ஏற்பட்டது கடந்த மாதம். அது ஒரு மிகவும் துயரமான ஒரு விடயம். இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அனர்த்தங்களில் ஒன்றாக அந்த வெள்ளம் கருதப்பட்டது. என்று சொன்னால் அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட அந்த வெள்ள அனர்த்தம் அது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய படுவான்கரை, வளமையாக தெரியும் படுவான்கரை பிரதேசம் வருடா வருடம் பாதிக்கப்படும். ஆனால் இந்த வருடம் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளாவளி மண்டூர் பிரதான வீதி மிக மோசமான முறையிலே அவை சேதமடைந்து காணப்பட்டன. வெள்ளம் முடிவுற்று காலநிலை சற்று வளமைக்கு திரும்பிய போதும் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து வந்தவர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரா சாணக்கியன் அவர்கள். அவர் அந்த வீதியிலே ஒரு முக்கியமான அபிவிருத்தி வேலைகளை செய்து கொண்டிருந்த வேளையில் நான் அந்த பாதையால் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது தற்செயலாக அவரை நான் சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. என்னை கண்டபோது அவர் சிரித்த முகத்தோடு வரவேற்றிருந்தார். அவரோடு பேசி அளாவிய வேளையிலே நிறைய விடயங்கள், அவருடைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான அவருடைய சேவைகள், எதிர்காலத்தில் என்ன வகையான சேவைகள் இடம்பெறப் போகின்றன என்பது தொடர்பான பல விடயங்களை முன்வைத்திருந்தார். உண்மையிலே இந்த காணொளியில் ஒரு துர்ப்பாக்கிய நிலையான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அந்த வீடியோவில் எங்களுடைய ஒலி வாங்கி சரியாக தொழிற்படவில்லை. அதனால் பின்னுக்கு அவர் பேசிய நிறைய விடயங்கள் அப்படி இல்லாமல் போய்விட்டது. அந்த விடயத்துக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளாவளி பொதுவாக போரைப்பற்று பிரதேசத்தில் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் அண்ணா அவர்கள் இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோட்டில் போகிறார்கள் எல்லாருமே கொஞ்சம் பிளாக் ஆகி போகிற மாதிரி தோணும். என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு டெவலப்பிங் ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதாவது இது வெள்ளாவளி பாலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக சல்வினியா அதை உட்பட பல்வேறு புல்லுகள் எல்லாம் அப்படி நிறைஞ்சு காணப்படுது. இதை க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய சாணக்கியன் சார் அவர்கள் நிற்கின்றார், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்கிட்ட நாங்கள் கேட்கலாம், இந்த வெள்ளப்பெருக்குக்கு பிறகு உங்களுடைய இந்த அபிவிருத்தி சம்பந்தமான வேலைப்பாடுகளை நம்ம போய் கொண்டிருக்கோம். வணக்கம் தினேஷ். முதலாவது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த யூடியூப் சேனல் செய்கிறதுன்றது உண்மையிலே ஒரு நிறைய இளைஞர்களுக்கு இன்னும் இந்த யூடியூப் ஊடாக எந்தளவு தூரம் ஒரு சுயதொழிலாக செய்யலாம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த டிவிஷனில், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த 2024 ஆண்டு வெள்ளம் என்று சொல்கிறது இந்த சூறாவளியுடன் சம்மந்தப்பட்டு நீங்கள் அந்த வெதர் ஃபோகாஸ்ட் வானிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளைக்கு முதலே தெரியும் இப்படி ஒரு சூறாவளி வரப்போகுது, மழை வரப்போகுது. மழை வந்தால் இந்த போரதீவு டிவிஷனாக இருக்கட்டும், வவுனதீவு டிவிஷனாக இருக்கட்டும், கிரான் பிரதேச செயலக பிரிவாக இருக்கட்டும்,
என்னுடைய இந்த பயணம் சம்பந்தமாக அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அதிலும் குறிப்பாக யூடியூப் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமான வருமானம் தற்பொழுது இலங்கையில் அதிகமான இளைஞர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு விடயமாக இருந்தாலும் கூட எங்களுடைய பிரதேசத்தில் உண்மையான பல விடயங்களை மக்களுக்காக தெளிவுபடுத்தி வெளிப்படுத்தி அதன் மூலமாகவும் கலை சார்ந்த விடயங்கள் மூலமாகவும் எங்களுடைய பிரதேசத்து கலைஞர்கள் கலைத்துறையை வெளி உலகுக்கு கொண்டு வருகின்ற முயற்சி உங்களுடைய முயற்சி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். உங்களை போன்ற இளைஞர்கள் கட்டாயமாக எங்களுடைய பிரதேசத்துக்கு தேவை. அந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு உங்களுடைய சேவையும் உண்மையிலே ஒரு பங்காற்றுகின்றது என பல்வேறு வாழ்த்துக்களை அவர் என்னோடு பகிர்ந்திருந்தார். உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தானே என்று சொன்னால், இந்த பயணம் தொடர்பாக பல்வேறு குறைபாடான விடயங்கள், பல்வேறு நபர்கள் முதுகுக்கு பின்னால் புறம் பேசுகின்ற பல மனிதர்கள் காணப்படுகின்ற இந்த சமுதாயத்தில் இவ்வாறான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமாக பேசும்போது உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருந்தது அன்றைய தருணம் கூட. அதனால் அந்த வீடியோ அப்படியே பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றேன். சாணக்கியன் அவர்கள் ஒரு இளைஞனாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஒரு ஒலி பெருக்கியாக அவருடைய குரல் அன்று முதல் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பாராளுமன்றில். படித்த இளைஞர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாம் எதிர்காலத்தினுடைய அபிவிருத்திக்காக சிறந்த முறையிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக, அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கின்றார். கடந்த முறையும் கூட மக்களினுடைய முயற்சி அவர்களுடைய ஆதரவிலே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய அவர் இந்த முறை மக்களினுடைய மட்டக்களப்பு மாவட்ட மக்களினுடைய அமோக வாக்கின் பேரிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. அதிகமான மீம்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நாடு அனுரவோடு மட்டக்களப்பு தமிழ் தேசியத்தோடு என்று சொல்லி கூக்குரல் ஒரு இளைஞராக அவர் காணப்படுகின்றார். அதிலும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் பல்வேறு வகையான பிரச்சினைகள், மக்களுக்கான தீர்வுகளை கோரி அவர் பேசுகின்ற பேச்சுகள், அனல் பறக்கின்ற அவருடைய வாதங்கள் எப்பவுமே மக்களினுடைய நெஞ்சை விட்டு அகலாமல் அப்படியே பதிந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அவர்கள் அரசியல் செய்தால் சில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் தமிழினம் சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் செயற்பட்டு கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவர் என்னோடு பேசிய விதம், அவர் கூறிய வாழ்த்துக்கள், மக்களினுடைய எதிர்கால திட்டங்கள், அவருடைய எதிர்கால திட்டங்கள் என பல்வேறு விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார். உண்மையிலேயே இதுபோன்று மக்களினுடைய அமோக வாக்கின் பேரிலே மென்மேலும் மக்களுக்காக அவர் பல பணிகளை செய்ய வேண்டும் என எங்களுடைய படைப்பகம் சார்ந்த வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு அரசியல் சார்ந்த பதிவல்ல, ஒரு சந்தோஷத்தின் பேரில் எங்களுடைய இந்த பயணம் சம்பந்தமாக கூறிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த வேளையில் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமோ யாரையும் குறிப்பிட்டு கூறுவதாகவோ அமையவில்லை என்பதை இந்த வீடியோ மூலம் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். வணக்கம், என் பேர் மாணிக்க முருகமூர்த்தி குருக்கள். நான் ஏபி. நான் நாதனமேல் தோட்டம் என்னும் கண்டத்தில் விவசாய அமைப்பில் தலைவராக இருக்கேன். பட்டவிதானையாக இப்போ 4 வருடங்களாக இருந்து தொடர்ச்சியாக இருக்கிறேன். இது கமநல சேவை போகிறதை பற்றி வெள்ளாவளி கமநல சேவைக்கு உள்பட்டது இந்த 6 வெள்ளாவளி பாலம். இந்த தண்ணி நவகிரி ஆற்றுக்குரிய குளத்துக்குரிய தண்ணியும் இக்னியால் தண்ணியும் இதில் இக்னியாவில் கொஞ்சம் தண்ணி சேரும், மற்ற முழுதும் நவகிரி தண்ணி சேர்ந்து இந்த பாலத்தாரை எடுத்து இந்த பாலத்தாரை குறைச்சி பண்ணி இது பட்டிருப்பு இந்த ஆறு போய் பட்டிருப்பு பாலத்தில் போய் இந்த தண்ணி சேருது. இதால் விவசாய நிலங்கள் நமது வெள்ளாவளி கமநல சேவை நிலையத்துக்கு உட்பட்ட விவசாய அமைப்புகள் எல்லா 22 அமைப்புகள் இருக்கின்றது. இந்த 22 அமைப்புக்கும் உரிய காணி 8,000 சொச்சம் ஏக்கர் இப்போ தற்போது விவசாயங்கள் முற்றிலும் அழிஞ்சிருக்குது, பகுதி அளவிலையும் அழிஞ்சிருக்குது. முற்றிலும் அழிஞ்சது அரவாசியும், பகுதியாக அழிஞ்சது அரவாசியும். இப்போ தற்போது இந்த பெய்து கொண்ட மழை வெள்ளத்தின் காரணமாகவும் குளத்து தண்ணிகள் வார்நெடுத்த காரணத்தினாலும் இந்த தண்ணி கூடுதலாக நெல் பயிர்கள் ஒரு மாத்திய வெள்ளாமையும் 45 நாளைக்கு உள்பட்ட வெள்ளாமை முழுதும் முற்றாக சேதமடைந்தது. இந்த சேதத்தினை அரசாங்கம் மேற்கொண்டு சென்ற வருடங்களும் இதே போன்று கொடுத்திருந்தது. அந்த நஷ்டஈடுகள் அதுவும் சில பேருக்கு சரியாக கிடைக்கப்படவில்லை. அந்த நஷ்டஈடு இந்த வருடம்
எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த நஷ்டஈட்டுகளையும் எனது எல்லாருக்கும் கிடைக்கல. அது கிடைக்காத காரணம் வந்து அந்த அவங்க ஃபோமுகளில் நிரப்புனது பிளண்டு சொல்கிறாங்க. அது நிரப்புனது வந்து ஒபிசாக்கள் தான் நிரப்புனது. அதால் வந்து அந்த நஷ்டஈடுகள் நிறைய பேருக்கு ஒரு அமைப்பிலையும் 8-10 பேருக்கு 22 அமைப்பிலையும் கிடைக்கப்படலை சென்ற ஆண்டு வெள்ளத்தில். அதே போன்று இல்லாமல் இந்த வருடம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் தாண்டி நான் பார்க்குறது முழுதும் சும்மா இருக்குது. வெள்ளாமல் ஒன்றும் இல்லை. இந்த மூலையில் இருக்குது. இன்னும் இருக்கிறதும் வெள்ளாமல் விதைச்சது தான். இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வெள்ளாமல் விதைச்சது தான். நாளைக்கு இன்னும் தண்ணி வற்றாமலும் கிடக்குது. ஆகையால் இந்த வருடம் எல்லாருக்கும் அதை கொடுத்து நட்டை கொடுத்து விவசாயிகளை கொஞ்சம் முன்னுக்கு வர எல்லாரும் கடன்பட்ட ஆக்கள் தான். அந்த விவசாயிகள் தண்டை எல்லாரும் வச்சு திரிக்கிற ஆக்களில் கடன்பட்டு ஒன்று நகைகள் அடகு வச்சிருப்பாங்க. மற்றது பொருள்களை மாடாடுகளை விற்று போட்டு தான் இந்த வயல்களை செய்கிறார்கள். அவங்கள பாதிக்கப்படாமல் எல்லாருக்கும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களோட யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு. ஓகே.